என்றவருக்குரிய மகிமை செலுத்துவோமா? அவர் ஒருவர் நம்மை தேடி சந்திக்க வராமல் இருந்திருந்தார், பாவமானது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, சாபமானது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள், சத்துருவின் வல்லமைகள், மனுஷ கிரியைகள், பலவிதமான அவமானங்களை சுமந்து கொண்டிருந்த, சாப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம் மீது கிருபை வைத்து, நம் மீது இரக்கம் வைத்து, நம்மை நேசித்து, நம் மீது அன்பு வைத்து, நம்மை தேடி வந்து இந்த மகா பிரிதான மீட்பை நமக்கு தந்து, ரட்சிப்பை தந்து, நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி, நம்மை கழுவி எடுத்து அவருக்கு பிள்ளையாக மாற்றி, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து, அதிகாரத்தை தந்து, அவருடைய நாமத்தை துதிக்கின்ற துதியின் சத்தத்தை நம்முடைய நாவிலே தந்து அவரை பணிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 11 மாதங்களை கடந்து விட்டோம். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எப்படி போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. ஆனா இந்த 11 மாதங்களும் எவ்வளவோ நெருக்கடி வந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது, பல விதமான சோதனை வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது, எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கிறது, அவமானம் வந்திருக்கிறது, எத்தனை விதமான பாடுகள், கண்ணீர், வியாதி, பலவீனம், வறுமை, பிரச்சனை, போராட்ட, எதிர்ப்பு எவ்வளவோ வந்திருக்கிறது. ஆனாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி, ஒன்று நம்மை மேற்கொண்டாதபடி அவருடைய கிருபை, அழைத்த அழைப்பு, அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய கரம் நம்மை தாங்கி இன்னொரு மகிமையை கற்று நமக்கு தந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவருக்கு பாத்திரவான்களாய், அழைத்தவருக்கு பிரியமானவர்களாக, அழைத்தவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாம் வாழும்படியை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொத்து இருக்கிறதோ, சுகம் இருக்கிறதோ, சொந்தம் இருக்கிறதோ, உறவு இருக்கிறதோ, பந்தம் இருக்கிறதோ, பணம் இருக்கிறதோ, எது இருக்கிறதோ, எது இல்லையோ, கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு போதும். அல்லேலூயா. உம்முடைய கிருபை எனக்கு போதும். உம்முடைய கிருபையினாலே நிற்கிறேன், உம்முடைய கிருபையினாலே வாழ்கிறேன், உம்முடைய கிருபையினாலே ஜீவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிருபையை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த கிருபையை நம்புறீங்க? ஆண்டவரே, நான் இதுவரையில் நிர்மூலமாகாமல், இதுவரையில் அழியாமல், இதுவரையில் வெட்கப்பட்டு போகாமல், இதுவரையில் தாட்சி அடையாமல், இதுவரையில் விழுந்து போகாமல், இதுவரையில் மரிக்காமல் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, வாழ்வது உங்க கிருபை, நிற்பது உங்க கிருபை, நீ கிருபைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா,
தேடி தேடி வந்து ஆண்டவரே கண்மணி போல என்னை பாதுகாக்கிறேன். தகப்பன் மறந்தாலும் தாய் மறந்தாலும் சொந்த பந்தங்கள் வெறுத்தாலும் பிரச்சனைகள் நேரிட்டாலும் அன்றே தாயின் கருவிலே என்னை உருவாக்கின என் பரமபிதா என்னை மறக்காமல் இதுவரையில் கரம்பிடித்து கண்மணி போல என்னை பாதுகாத்து நடந்து வருகிறேன். நன்றி நன்றி. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தகப்பனே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அவர்தான் இயேசு. உன்னை சந்தித்தவர் பேர் தான் இயேசு. உன்னை தொட்டு தூக்கினவர் தான் இயேசு. உன்னை சுமந்து வந்தவர் தான். உன்னை மார்பிலை அணைத்தவர் தான். கரம் பிடித்து தூக்கினவர் தான். இதுவரையில் நடத்தி வருகிறவர் தான். அவர்தான் உன் தகப்பன். அவர்தான் உன் பரிகாரி. அவர்தான் உன் ரட்சகர். அவர்தான் உன் மேய்ப்பர். அவர்தான் உன் தாயும் தகப்பனும். அவர்தான் உன் பரமபிதா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சிறுமைப்பட்ட எளிமையான நொறுக்கப்பட்ட வேதனைப்பட்டிருக்கிற நம்மை அழைத்து பரலோக ராஜ்யத்தின் மகிமையை சேர்க்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமே நம்பிக்கையோடு இருக்கிற உண்மையை சொல்றவர்கள் ஆண்டவரே, உண்மையை சொல்றேன், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றேன், மனப்பூர்வமாய் சொல்றேன், உங்ககிட்ட ஒரு பொருத்தனை பண்றேன். நீர் மாத்திரம் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தார், நீர் மாத்திரம் என்னை தேடி வராமல் இருந்தார், உம்முடைய கிருபை என்னை சந்திக்காமல் இருந்திருந்தார், உம்முடைய பிரசன்னம் என்னை தேடி வராமல் இருந்தார், உம்முடைய இரக்கம் என்னை சந்திக்காமல் இருந்தார், உம்முடைய அன்பு என்னை தேடி வராமல் இருந்தார், இந்த நொடியில, இந்த இடத்துல, இந்த நேரத்துல நான் இருப்பது கடினம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுக்கு நம்மை அவர் தப்பியிருக்கிறார். எதுமே நம்புற, எதுமே நம்புற. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை மரணத்தின் கிரியைகளுக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் சத்துருவின் போராட்டத்துக்கும் வியாதி பலவீனத்திற்கும் பலவானுடைய வல்லமைக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் சாத்தானுடைய தண்டனைகளுக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழ போன என்னை தூக்கி எடுத்தார், தருமாறு என்னை நிற்க வைத்தார், சோர்ந்து போன என்னை பலப்படுத்தினார், குறைவான என்னை நிறைவாக்கினார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் என்னை தாங்கினார், அவர்தான் நடத்தினார்,
அவர் தான் இருக்க வைத்திருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை சந்திக்க, அவர் என்னை தேடி வர, அவர் என்னை அழைக்க, அவரின் மீது அன்பு செலுத்த அவ்வளவு தகுதி எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய நல்லவன் நான் கிடையாது. என்ன சொல்றேன்? ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஆளு நான் கிடையாது. அவ்வளவு பரிசுத்தவன் நான் கிடையாது. அவ்வளவு நீதிமான் நான் கிடையாது. ஆனாலும் அவருடைய இரக்கம் என்னை சந்தித்தது. ஹல்லேலூயா. அவர் என்னை தேடி வருவதற்கு, என்னை சந்திப்பதற்கு, என்னை அழைப்பதற்கு, என்னை பிரியமா இருப்பதற்கு, எனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, அவர் சமந்து வருவதற்கு எந்த விதத்தில் நான் பாத்திரவான் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் பரமபிதாவின் சித்தம், பரமபிதாவின் அன்பு என்னை சந்தித்திருக்கிறது. ஹல்லேலூயா. எது பேர் விசுவாசிக்கிற? நான் அல்ல ஆண்டவரே, நீரே என்னை அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அல்ல, நீரே என்னை சந்தித்தீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் சூழ்நிலை மாறணும். இன்னைக்கு என் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு என் பிரச்சனை மாறணும். இன்னைக்கு நெருக்கடி மாறணும். இன்னைக்கு வேதனை மாறணும். ஆண்டவரே, கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்தவர்களை நான் புறமே தள்ள மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். ராஜாவின் சம்பந்த தேடி வந்திருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவரே, மகா நீதிபதியாகிய நியாயாதிபதியாக உம்மை தேடி வந்தவர்கள் நியாயத்தை சுதந்திரித்து விடுதலையாக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவரே, அந்த மகா பிரதான நியாயாதிபதியை, நித்திய பிரதான நல்ல மேய்ப்பரை, மகா ராஜாவின் பாதத்திலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நானும் பலவிதமான சூழ்நிலையில, பிரச்சனையில, கஷ்டத்துல, வேதனையில வந்திருக்கிறப்பா. எனக்கு இன்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை விசாரிப்பார். பூமி நீயும் நான் தான், உன்னை எண்ணி அவர் விசாரிப்பார். ஹல்லேலூயா. தேவ தூதர்களை அனுப்புவார். நீ நிக்கிற இடத்துல வருவார்கள். ஆமென். எதுமே நம்புற இது கர்த்தருடைய சமூகம். சர்வருடைய பாதத்துக்கு முன்னாடி நிக்கிற தேவ தூதர்கள் உன்னை சந்திக்க வருவார்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பார்கள். உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற என்ன அலைகளை அவர்கள் அறிவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன நடக்கணும்? எங்க விடுதலை வரணும்? எங்க அற்புதம் நடக்கணும்? ஆமென். எங்க உனக்கு சுகம் கிடைக்கணும்? எங்க உனக்கு ஆசீர்வாதம் வரணும்? எங்க உன் பிரச்சனை மாறணும்? வேத சொல்ல கர்த்தர் பூமியை விசாரிப்பார். ஆமென். அவர் உன்னை விசாரிக்கிற நேரம் இது. அப்படியே விசுவாசத்தோடு நில்லு. அப்படியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நில்லு. அப்படியே தேவ பக்தியில பெருகு, நம்பிக்கையில பெருகு. கண்ணை மூடி பரலோக ராஜ்யத்தை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக கர்த்தர் மகா வெளிச்சமாய், கண்களுக்கு முன்பாக பிரதேட்சமாய் உனக்கு வெளிப்படுவார். மகா வெளிச்சமாய் கண்களுக்கு முன்பாக பிரதேட்சமாய் அவர் இறங்கி வருவதே. கபா 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 கபா. நீதி சூரியன் உன்னை உதிப்பார். கர்த்தர் அவனுக்கு நித்திய வெளிச்சமாய் வாக்கு கொடுத்தவர், மகா பிரதானவர் வெளிச்சமாய் வருவார். இருளான வாழ்க்கையை மாற்றுவார். கண்ணீர் என்ற வாழ்க்கையை மாற்றுவார். நெருக்கத்தை மாற்றுவார். உன் பயத்தை நீக்குவார். புலம்பலை மாற்றுவார். உனக்கு நீ ஒடுங்கி இருக்க ஒடுக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். உன் கட்டுகளை அறுப்பார். ஆமென். கர்த்தரை துதிக்க கூடாதபடி, தேவனை ஆர்ப்பரித்து ஆராதிக்க கூடாதபடி, எக்கால சத்தத்தை உயர்த்தாதபடி, உன் வாய், உன் நாவு, உதடுகள், கரங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாதபடி அதை விளம்பரப்படுத்தி கட்டி சிறப்பதற்கு பிசாசு கட்டுகளை கர்த்தருடைய அக்கினி சுட்டெரித்து போடு. வெளிச்சம் இறங்குது. கர்த்தருடைய வெளிச்சம் இறங்குது. உன்னை சுற்றில பிரகாசிக்க. இருள் விலகட்டும். மெய்யான வழி சந்திக்கிற உன்னை விசாரிக்க தகுதி இல்லாதவன் தான். அப்புறம் பலன் இல்லாதவன் தான். ஆனாலும் உன்னை என்னை விசாரிக்க ஒரு ஆள் இருக்கிறார்.
தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்காத, நம்பிக்கை இருக்காத, நம்பிக்கை இருக்காத. இன்று நடுவிலே கத்த பெரிய கலைகளை செய்வாரு. இன்னைக்கு நடுவிலே கத்த ரத்திலே செய்வாரு. இன்னைக்கு அவருக்கு முன்பாக வந்து நிற்கிற உன்னை கத்த பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். பலன் இழந்து நிற்கிற ஆவியானவர் சொல்றாரு, பலன் இழந்து நிற்கிற உனக்கு பலனை தர போறாரு. இப்ப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்தோடு நிற்கிற பயத்தை நீக்க போறாரு கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான இருதயத்துல குழப்பத்தோடு நிற்கிற, குழப்பத்தோடு நிற்கிற அந்த குழப்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், நீ இப்ப நம்பினா, நீ இப்ப கர்த்தரை துதித்தால், நீ கர்த்தரை பார்த்தால், உன் விசுவாசம், உன் நம்பிக்கையை அவர் நிறைவேற்றி உன் குழப்பத்தை நீக்கி, பலவீனத்தை நீக்கி, பயத்தை நீக்கி, உன் குறைகளை நீக்கி உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. விசாரித்துக் கொண்டிருக்கிறார், விசாரித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை விசாரிக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அதற்கு தகுதியானவன் நான் இல்லை. அவரை தேடி வர, என்னை சந்திக்க, என்னை தூக்கி எடுக்க நான் பாத்திரவான் கிடையாது. ஆமென். ஆனாலும் கொஞ்சம் விசுவாசம். ஆமென். அவர் சொன்னார்ல, கடுகு விதை அளவு விசுவாசம். அந்த கடுகு விதை அளவு விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கடி வந்துச்சுல, எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சுல, எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சுல, எவ்வளவோ பயம் வந்துச்சுல, எவ்வளவோ வியாதி மரணம் வந்துச்சுல, எவ்வளவோ வறுமை வந்துச்சுல, எவ்வளவோ ஆபத்து வந்துச்சுல, எவ்வளவோ அசிங்கப்பட்டல, எவ்வளவோ நெருக்கடி பட்டல. அந்த கடுகளவு விசுவாசம் இருக்குது பாரு, அதுதான் நம்மை திரும்ப அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க வைத்து அப்பாவை ஆராதிக்க அந்த அன்பு தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, உன்னை அழைத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அப்படியே கைவிடுவேனா? உன்னை அப்படியே மறந்து போயிடுவேனா? உன்னை உதாசீனப்படுத்துவேனா? உன்னை நான் எப்படி விட்டு விலகுவேன்? ஹல்லேலூயா. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எனக்கு பிரியமான வழிதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அதுவே போதும். ஆமென். எனக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை போதும். 38 வருஷமா எழுந்திருக்க முடியாம ஒரே இடத்துல வியாதி படுக்கிற அந்த வியாதிஸ்தரை பார்த்து, ஆண்டவரே சொன்னீரே, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடை என்று சொன்ன பொழுது அந்த வல்லமை புறப்பட்டது. அந்த வார்த்தையிலிருந்து அது என்னை சந்திக்கட்டும், அந்த வார்த்தை வல்லமை என்னை தொடரட்டும். ஹல்லேலூயா. லாசருவே எழுந்து வா என்று வார்த்தையை அனுப்பின பொழுது அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளானவன் உயிரோடு எழுந்து வந்த அந்த மகிமையை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அந்த வார்த்தை வல்லமை விழுந்து போன, நொறுங்கி போன, உடைக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட, ஆண்டவரே அவமானப்பட்ட என்னை தேடி வந்து என்னை திரும்ப உயிர்ப்பித்து விழுந்த என் வாழ்க்கையை எழும்ப செய்து ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுமே கேக்குற ஒரே ஒரு வார்த்தை தான், என் வாழ்க்கை மாறும். எதுமே நம்புற, எதுமே சொல்லாதவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை மாறட்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் நெருக்கம் மாறட்டும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் பிரச்சனை மாறட்டும். ஒரே ஒரு வார்த்தை அனுப்புங்கப்பா, நான் குணமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அது போதும். ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு அதுவே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுமே சொல்றேன், என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவானல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவானல்ல.
என் கூட இருப்பதற்கும் பாத்திரமான சொல்லு சொல்லு என் வீட்டுக்குள் வர பாத்திரமான என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரமான ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும் ஒரு வார்த்தை சொல்லும் சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும் என் வீட்டுக்குள் வர பாத்திரமான என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரமான இயேசு வீட்டுக்குள் வர பாத்திரமான அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை உம்மால் கூடாதொன்றும் நான் காணவில்லை அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை உம்மால் கூடாதொன்றும் நான் காணவில்லை அதிகாரத்தில் உம்மை போல யாரும் இல்லை அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான் நம்மை தப்பிக்கிறவர் உம்மால் கூடாதொன்றும் நான் காணவில்லை அதிகாரத்தில் உம்மை போல் யாரும் இல்லை என் வாழ்க்கையும் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் நினைவுகளும் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் வாழ்க்கையும் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னால் என் நினைவுகளும் மாறும் ஒரு வார்த்தை நீ சொன்னால் நீ சொன்னால் நோய்கள் மாறும் நீ சொன்னால் மரணம் மாறுமே நீ சொன்னால் மரணம் மாறும் நீ சொன்னால் அதுக்கு யோகனாலே நீ சொன்னால் நோய்கள் நீ சொன்னால் ஒரு வேதனை கண்டுட நோய்கள் மாறும் நீ சொன்னால் நோய்கள் மாறும் நீ சொன்னால் மரணம் மாறும் நீ சொன்னால் நோய்கள் மாறும் நீ சொன்னால் மரணம் மாறும் இயேசுவே நீ சொன்னால் மாறாத ஒன்றுமில்லை இயேசுவே நீ சொன்னால் மாறாத ஒன்றுமில்லை ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஆமென் ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவே எனக்கு அதுவே போதும் ஒரு வார்த்தை சொல்லும் சந்திக்கிறோம் போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எனக்கு அதுவே போதும் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா எனக்கு அதுவே போதும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ஏசப்பா எனக்கு அது போதும் ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும் என் வீட்டுக்குள் வர பாத்திரமான என் கூட ஒரே ஒரு வார்த்தை தான்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நிக்க முடியாத நான் எழுந்து நிற்பேன். சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். விழுந்து போனா
ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, அப்படியே எழுந்து நிற்பேன். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, தடுமாறி போனா தைரியமா நிற்பேன்பா. ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, பயந்து போனா நம்பிக்கையோட நிற்பேன்பா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எதுமே நம்புற, எதுமே நம்புற. ஹalleluya. ஹalleluya. அவர்தான் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் உன்னை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். உன்னை சந்திப்பா. எத்தனை பேர் விசுவாசம் பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் நம்பிக்கையோடு நிக்கிறேன், எத்தனை பேர் நம்பிக்கையோடு நிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. பாடுகள் சகித்தா பரமனின் வருகையில் கூட சென்றிடலா, பாடி மகிழ்ந்திடலா. ஒரு வார்த்தை சொல்ல பாப்போம். அதி சீக்கிரத்தில் வாயே வர மாட்டேன். வாயை திறக்காதா? வசனத்தை சொல்ல மாட்டியா? விசுவாசிக்க மாட்டியா? பிரச்சனை மாறக்கூடாதா? அதே வேதனைப்படணுமா? அதே சூழ்நிலை இருக்கணுமா? அதே உபத்திரத்தில் இருக்கணுமா? இது கர்த்தருடைய சமூகமாச்சு. விசுவாச வார்த்தை கொண்டு வர மாட்டியா? உனக்குள்ள நம்பிக்கை பெருகாதா? ஹalleluya. எதுமே சொல்ற, அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் சொல்ல, அதி சீக்கிரத்தில். அப்படி சொல்ல, மிக விரைவாக, சீக்கிரமாக, இப்பவே நீங்கி போகும் இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான பிரச்சனை, இந்த லேசான வியாதி, இந்த லேசான கஷ்டம், இந்த லேசான போராட்டம், லேசான அவமானம், லேசான கண்ணீர், கர்த்தரை தூக்கி போடுவார், கர்த்தரை இறக்கி போடுவார், கர்த்தரை அகற்றி போடுவார், கர்த்தரை போடுவார், கர்த்தரை சொல்லி போடுவார். பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலா, பாடி மகிழ்ந்திடலா, சேர்ந்து பாடி மகிழ்ந்திடலா. ஹalleluya. ஹalleluya. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன். உன்னை அந்த கைத்தட்டு. நீர் என்னை தேடி வராதிருந்தா, விசுவாசி வந்தானே, விசுவாசி தேடி வந்தானே, விசுவாசி சொன்னா வாழாத வாழாத வாழ்க்கை முடிச்சுங்க, அவெல்லாம் முடிஞ்சத சொன்னானே, அத்த சந்திச்சாரு. என் தேவா அப்பா சொல்லியே சொல்லிக்கிறாங்க.
அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குழந்தைக்கும் உன்னை தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சக்தி நீக்கி நடக்க புகுவாய். அவருடைய சக்தி உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கத்துக்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மஞ்சள் பறக்க சங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் விலகி காப்பார். கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு நீக்குவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே சத்துக்களை பாதுகாப்பார். உனக்கு எதிராக எழுப்பி பிசாசின் கூட்டத்தை கர்த்தர் காய்கறிப்பார். இருளை உன் வாக்கிய விட்டு நீக்கி மகிமையான வெளிச்சத்தை வாக்கிய குடும்பத்தில் பிரகாசிக்கப்படும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் அளிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு சமாதானம் தருகிறாரே. அவர் வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை, அவருடைய அக்கினி, ரத்தத்தின் வல்லமை இறங்கி ஆளுகை செய். இறங்கி ஆளுகை செய். நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள், அவமானங்கள் எல்லாம் ஓடிவோம். தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை முகத்தை உயர்த்துவார். முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். தலையை உயர்த்துவார். வாய்க்கு ஆசீர்வதிப்பார். நமக்கு பலனாயிருப்பார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு மகா பெரிய பலனாய் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை, புறக்கணிக்கப்பட்ட எங்களை, உலகம் தூக்கி வீசப்பட்ட எங்களை, அவமானப்படுத்தப்பட்ட எங்களை, ஒதுக்கப்பட்ட எங்களை, பலவீனமான எங்களை, தகுதியில்லாத எங்களை தேடி வந்து எங்களை இந்த மகா ரட்சிப்பை மீட்பை தந்து உம்முடைய அன்பின் பாதத்தில் கொண்டு வந்து உமையே நோக்கி பார்க்க கிருபை தந்து நமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். எங்கள் துதிகளிலே மகிமைப்படுகிறீர்கள். இதை உமக்கு பிரியமான ஆராதனையாகவும் உமக்கு சுகந்த வாசனையாகவும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஆராதனைக்குரிய மீதி பகுதியை உடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.